ஒருத்தரோட எக்ஸ்டெண்ட் ஈகோவில் நின்று சண்டை போடாது. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். பட் இவங்க எல்லாருமே ஆரம்பிக்கிறதே அந்த எக்ஸ்டெண்ட் ஈகோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அது எல்லா இடத்துல கொலையில் போய் முடியும். 2015 ஒரு டிஜிபியாக பதவி இருக்கிறாரு. 1 இயர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னே பல்லவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சற்றும் எதிர்பார்க்காம போலீஸுக்கு அடித்து ஃபோன் அடித்து முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை பண்ணி கிடக்கிறாருன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. போலீஸ் வந்து பார்த்தா கதவை வந்து தட்டினாங்க, கதவு திறக்கலை. நல்லா வேகமாக தட்டின பிறகு பல்லவி வந்து திறக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் சலனமோ பயமோ எதுவுமே இல்லை. திறந்துருக்காங்க. அந்த தான் கிடக்கிறான் அந்த அரக்கன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அரக்கன் அங்கே கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 இடத்துல குத்து பஞ்சிங் ஆகிருக்கு கத்தி. அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த அரக்கனை நானே குத்தி கொலை செய்து விட்டேன், இங்கே வந்து பாருங்க இங்கே தான் மல்லா கிடக்கிறான்னு ஃபோன் பண்ணி வேறு சொல்லியிருக்கு. விசாரிக்கிறப்ப இன்னும் திடுக்கிடும் தகவல் உள்ள வருது. சார், ஒரு முன்னாள் டிஜிபி அவர் அவ்வளோ ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து இவ்வளோ ஈஸியாக அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி சார் கொலை பண்ண முடியும்? இங்கே கொலை பண்ணுறதுக்கு பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கதை கிடையாது. கொலை பண்ணணும் அவ்வளோதான். டிஜிபினா வெளில தான் எல்லாம் செல்ஃப் அடிப்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு அவ்வளோதான். வீடுங்கிறது நம்ம அங்கே போனால் நமக்கு அப்பாவா அப்பா, மனைவியா மனைவி, அம்மா அம்மா, அந்த ரெஸ்பான்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கூட பழகிக்கணும். நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. வீடு அப்படி தான் இருக்கும். அதுமாரி வீட்டில் உள்ளவங்களும் சும்மா பயமுறுத்தக்கூடாது. ஓம் பிரகாஷ் உண்மையிலே ரிவால்வர் எடுத்து சுற்றி இருந்தாருன்னு வச்சாங்க, பயமாக இருக்குமா இருக்காதா? பயமாக தான் இருக்கும். ஊக்கத்தில் சுற்றி சைக்கோங்களே பாதிக்கு மேலே சைக்கோவாக தானே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது நெறியாளரை. அவங்க ஒய்ஃப் ஒரு பயத்தில் கூட கொலை பண்ணியிருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கர்நாடகா ஸ்டேட்டுடைய முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் அவரை வந்து அவங்க மனைவியே கொலை பண்ணியிருக்காங்க சார். வீட்டில் கேட்டால் சொத்து பிரச்சனைன்ற மாதிரி போலீஸுக்கு அவங்களே தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். 2015 ஒரு டிஜிபியாக பதவி இருக்கிறாரு. 1 இயர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னே 2016 ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாரு. பெங்களூரில் ஹெச்எஸ்ஆர் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது அடுக்குமாடினா எல்லாரும் குடியிருக்கிற வீடு இல்லை, இவங்க ஃபேமிலியாக தான் குடியிருந்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்களும் மனைவி பல்லவி இருந்திருக்காங்க. முதல் தளத்தில் மகளும் 2வது தளத்தில் மகனும் இருந்திருக்காங்க. எல்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்லாம் வாழ்ந்திருக்காங்க. பல்லவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சற்றும் எதிர்பார்க்காம போலீஸுக்கு அடித்து ஃபோன் அடித்து நான் இந்த மாதிரி முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை பண்ணி கிடக்கிறாருன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. என்னடா அது நினைப்போ, டிஜிபி வீடெல்லாம் வாட்சலில் தான் இருக்கும். ஆல்ரெடி பட்டாப்புக்கு போட்டிருப்பாங்க, போலீஸ் வாட்சிங்கில் தான் இருக்குது நேரமும். போலீஸ் வந்து பார்த்தா கதவை வந்து தட்டினாங்க, கதவு திறக்கலை. கொஞ்சம் நல்லா வேகமாக தட்டின பிறகு பல்லவி வந்து திறக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் சலனமோ பயமோ எதுவுமே இல்லை. திறந்துருக்காங்க. அந்த தான் கிடக்கிறான் அந்த அரக்கன் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடா அந்த அரக்கன் அங்கே கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 இடத்துல குத்து பஞ்சிங் ஆகிருக்கு கத்தி. பஞ்சிங் ஆகி குத்திட்டு பார்த்துருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்து காவல் நிலையம் அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப இன்னும் திடுக்கிடும் தகவல் உள்ள வருது. காவல் நிலைய விசாரணை போகல உத்தர கன்னடாவின் அப்படிங்கிற கன்னடாவிங்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் இடம் வாங்கியிருக்காரு. அதில் தன்னோட தங்கச்சிகளுக்கும் இடம் வாங்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட வாங்கி 15 வருஷம் ஆகுது. ஆனால் அப்பயே சொல்லிட்டாரு, உங்களுக்கான இடம்லாம் இது வாங்கிட்டேன், எங்கள் தங்கச்சிகளுக்கு இடம் வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன், அதை நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 15 வருஷமாக இந்த அம்மா பல்லவி வந்து அவரை கடை வச்சுருக்கு. தங்கச்சி இடம் வாங்கி கொடுத்தேன். இந்த சண்டை அப்போக்கு எப்போ இவங்களுக்குள்ளே அவர் டியூட்டியில் இருக்கக்குள்ளே எழுவுறது தான். இப்போ 2015 2025 வச்சுங்களேன், 15 ஒரு 5 வருஷம் உள்ளடி தள்ளுங்க. 2010 வாக்கத்தில் இடம் வாங்கியிருப்பார். மொத்தமாக 15 வருஷம் வச்சுங்க கணக்கு. 2010 வாக்கில் வாங்கின இடம் அது 15 வருஷமாக இது வீட்டில் இரிட்டேட்டாக தான் இருந்திருக்கு. இது எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கிறது தான். இவர் குடும்பத்தில் புக்கரமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவங்க குடும்பத்தில் இருக்குமாங்கிற மாதிரி இருக்குது. வசதியானவங்க வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு. இது என்ன பண்ணிகிட்ருக்கு, விசாரித்து அவன் சாவணும், அவனை விடக்கூடாது, அந்த அரக்கனை தான் குத்தி கொன்னேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பதட்டமும் வந்து அடைஞ்சிக்கல. அதுக்கடுத்து அதேமாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த அரக்கனை நானே குத்தி கொலை செய்து விட்டேன், இங்கே வந்து பாருங்கள் இங்கே தான் மல்லா கிடக்கிறான்னு ஃபோன் பண்ணி வேறு சொல்லியிருக்கு இந்த அம்மா. 1 2 எக்ஸ்டெண்ட் இருக்கணும் நெறியாளரை. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று மெசேஜ் ஒன்று போட்டிருக்கு. ஓம் பிரகாஷ் வந்து கென்னோட போயிட்டு வந்திருக்காரு வீட்டுக்குள்ளே. அவங்க கொலை பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு பயம் எல்லாமே இங்கே கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவருக்கு கென்னோட போய் அவுட்டர் லைசன்ஸோட கென்னு இருக்கும். ஃபயரிங் மட்டும் என்ன பண்ணுறதுங்கிற பயம் கூட இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை இதுவாகவே கிரியேட் பண்ணியிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒரு ஆள் சொல்கிறது உயிரோடு இல்லை, ஓம் பிரகாஷ் உயிரோடு இல்லை சொல்கிறதுக்கு. அப்போ இந்த அம்மாவே சொல்லியிருந்துருக்கலாம். இந்த அம்மா இந்த டெம்ட் ஆனிச்சுன்னா ஒன்று தண்ணியிலே மறந்துருக்கலாம், அதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கலாம். 15 வருஷமாக பிரச்சனை, இதே சேம் பிரச்சனை. டியூட்டி போயிட்டு வந்தால் கூட 4 இடத்துக்கு போயிட்டு வருவாங்க போலீஸு. டியூட்டியெல்லாம் இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டாங்க போலீஸ், வீட்டில் தான் இருப்பாங்க. வேறு எங்கேயும் போய் பழக முடியாது பப்ளிக்கோட. அது நீங்கள் டிஜிபி லெவலில் இருந்தீங்க, ஒரு போலீஸ் கேடர், ஒரு எஸ்ஐ கேடரில் கூட அடுத்தவனோட பழகலாம். ஒன்றும் பழைய பகமையெல்லாம் ஒன்று இருக்காது. ஆனால் இப்போ டிஜிபி கேடரில் பழைய பகமை இருக்கும், அப்படி எல்லாரோடையும் பழக முடியாது.
வீட்டுக்குள்ளேயே சண்டை வளர்த்து 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 2 பேரும் வளர்த்து வளர்த்து ரொம்ப உச்சமாக போயிருந்திருக்கும். எக்ஸ்டெண்டாக இது ஆயிருக்கும். இல்லை ஒரு வேளை கென்னெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றுறாருன்னு இது பயந்து கூட குத்திருக்கலாம். கத்தி எடுத்து ஒரு குத்தெல்லாம் இல்லை, புழக்க சலிக்க குத்திட்டது. இறந்துட்டு 3ஆவது நாளாக குத்தில் இறந்துட்டாருன்னு அதுவே சொல்லுது. பிரேத விசாரணைக்காக உடம்பு வச்சுருக்காங்க. பிரேத விசாரணை முடிந்த பிறகு தான் அந்த ஒரு முழு விளக்கமும் வரும். ஏன்னா அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா கீழே இவங்க இருந்தாலுமே அந்த மேல வந்து அவங்க பசங்க இருக்காங்களா சார், அவங்க பொண்ணு அவங்க பசங்களா இருக்க சொல்ல இந்த சண்டை நடக்க சொல்ல வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா சார்? இது நெத்தான் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான், கண்டுக்க மாட்டாங்களா? என்னைக்காவது உங்கள் வீட்டில் அலறல் சத்தம் கேட்டால் எல்லாரும் ஓடிடுவாங்க நிறைய ஆளு. டெய்லி இதே வேலை தான் அப்படின்னா உங்கள் வீட்டு யார் வந்து பார்ப்பா? யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை இது நடந்த பிறகு கூட மகளாக தலையிடாத நீ நவந்துக்க, நானே கூட கேஸை வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், இதில் என்ன இருக்கு? என்ன நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில்? நீங்கள் 2 பேரும் ஒதுங்கிக்கிடுங்க, நானே ஒத்துக்கிறேன், நான் என்ன வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், கேஸை நானே வாங்கிக்கிறேன்னு கூட போகலாம். இதான் போலீஸ் புலன் விசாரணைன்னு சொல்லுவாங்க. சார் ஒரு முன்னாள் டிஜிபி அவர் அவ்வளோ ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து இவ்வளோ ஈஸியாக அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி சார் கொலை பண்ண முடியும்? இங்கே கொலை பண்ணுறதுக்கு பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கதை கிடையாது. கொலை பண்ணணும் அவ்வளோதான். ராஜீவ்காந்தியோட இவரெல்லாம் பெரிய ஆளா என்ன? இல்லை இல்லை, ராஜீவ்காந்தி வந்து வெளியே வந்து ஒரு பிளான் பண்ணி அது ஒரு நடந்தது. டிஜிபினா வெளில தான் எல்லாம் செல்ஃப் அடிப்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அவ்வளோதான். மைனா படத்தில் ராமையா கொஞ்சம் சமாளிங்க பாரு பொண்டாட்டியை, அந்த ஆள் அங்கே என்ன பிடிங்கிட்டு இருக்காருன்னு கேட்க பொண்டாட்டி, அதிகாரியா அதிகாரியம்மா ரொம்ப கோபமாக இருக்காருன்னு போட கொடுப்பார்ல. பி ப்ராக்டிக்கல், இட்ஸ் நாட் ஜோக்கிங். அதான உண்மை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணுமோ இருக்கு, உங்கள் வீட்டுக்கு போனால் என்ன மரியாதை இருக்குது? வாடா உட்கார்றா சாப்பிட்றா அப்படி தான் அம்மா சொல்லுவாங்க. அம்மா நான் அந்த இன்டர்வியூ இப்படி எடுத்தம்மா, நீங்கள் நான் ரஜினிகாந்த் சார் இன்டர்வியூ எடுத்தேன்னா அப்படியேம்மா ரஜினி படம் தான் ஓடிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ சாப்பிட சோத்து தின்னும்பாங்க. அதுதான் விஷயம். வீட்டுக்குள்ளே நம்ம அப்படி தான். இல்லைன்னா டில்லிக்கே ராஜாவனம் பல்லிக்கு புள்ள முன்னு இது சொல்லுவாங்க பழமொழி. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அங்கே வந்து வீடு சொத்து பணம் அதோடு தான் வெளியில் உள்ள கௌரவத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். வெளியில் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்குமானா இருக்காது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மதிப்பானாலும் மதிக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ பேர் ஆளாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மதிக்க மாட்டான். ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க. அவன் ரொம்ப கேவலமாக ஒன்றா பார்ப்பான். உன்னை ஒரு அவன் ஆங்கராக இருக்கான்டான்னு கூட சொல்ல மாட்டான், அவன் சும்மாட சுற்றிக்கிட்டு திடுறான்டா, இப்படி தான் அவங்கள பார்ப்பான். உங்கள் சொந்தக்காரவங்களாம் உங்களை பார்த்தாக்க என்ன தம்பி என்ன ஒன்று வேலையெல்லாம் அவ்வளோ போல இருக்குது, எல்லாம் பிஎம்இன்னு படித்தா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாவோ, இவனும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்க மாதிரி இப்படி தான் அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, நான் பேசுகிறேன்னா இவர் பெரிய கருத்து சொல்ல வந்துட்டாரும்பா. இதெல்லாம் இருக்கும். வீடுங்கிறது நம்ம அங்கே போனால் நமக்கு அப்பாவா அப்பா, மனைவியா மனைவி, அம்மா அம்மா, அண்ணனா அண்ணன், அந்த ரெஸ்பான்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கூட பழகிக்கணும். நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. வீடு அப்படி தான் இருக்கும். அதுமாரி வீட்டில் உள்ளவங்களும் சும்மா பயமுறுத்தக்கூடாது. ஓம் பிரகாஷ் உண்மையிலே ரிவால்வர் எடுத்துகிட்டு சுற்றி இருந்தாருன்னு வச்சுங்க, பயமாக இருக்குமா இருக்காதா? பயமாக தான் இருக்கும். தூக்கத்தில் சைக்கோங்களை பாதிக்கு மேலே சைக்கோவாக தானே இருக்காங்க. ரிவால்வர் எடுத்து சுற்றினா ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது நிறையாளரை. அவங்க ஒய்ஃப் ஒரு பயத்தில் கூட கொலை பண்ணியிருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இரிட்டேஷன் வந்து தாங்க முடியாது, யாரோ ஒருத்தர் முந்திக்க வேண்டியதுதான். அப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த அம்மா நினச்சிருக்கோம், இந்த பல்லவியம்மா, நம்ம அவங்க மேலே தப்பு சொல்லலாம், அது அவங்க பாவம், அவங்க குடும்பம் அது. ஆனால் நடந்த அஃபென்ஸை தான் நான் விளக்கி சொல்கிறேன். அந்த அம்மா நினச்சிருக்கோம், ஒருவேளை நம்ம தூங்க உள்ள சுட்டா என்ன பண்ணுறது, சரி நம்ம கொண்டுருவோம். கொண்டுட்டு பயப்படவே இல்லையே, ஓடவே இல்லையே, ஃபோன் பண்ணி அந்த அரக்கனை கொண்டுட்டு இங்கே தான் கிடக்கிறான் போனோமா அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ அது ஒரு தெளிவுக்கு வந்துட்டு, இந்த செத்தாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியுங்கிற நிலைக்கு அந்த அம்மா வந்துட்டு அதை செஞ்சுட்டு. ஏன்னா அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், இவங்களை அடிச்சிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஏங்க இந்த டிஜிபி எதிராக இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கம்ப்ளைண்ட் வாங்குவாங்களா? அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்க அந்த வார்த்தையை. இவங்க சட்ட போராட்டம் அதுக்கு வேணா கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் வருவாங்க ஒரு போராளி, ஏன் இவர்கள் சட்ட போராட்டம் நடத்திருக்கலாம்னு ஒரு டிஜிபி எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க தெரியும். அப்புறம் இப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் பயங்கர ப்ரொசீஜர் அதிகம். எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, சேர்ந்து போங்க ஐயாவை அனுசரித்து போங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அவரை கைது பண்ணுவாங்க. அதனால் எந்த சட்ட போராட்டம் எடுத்து நடத்த முடியாது. அதுவும் டிஜிபி இல்லையா சார்? இன்னொரு இது சொல்கிறேன், இவர் பதவியில் இருக்கக்குள்ளே இந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்காரு. இது கவர்மெண்ட் இன்டிமேஷன் கொடுத்துட்டு வாங்கியிருக்கணும். இன்டிமேஷன் கொடுத்துட்டு வாங்காமல் இருந்திருந்தா இந்த சொத்தை அப்படியே ஜப்தி பண்ண வேண்டியதா? ஆமாம், நீங்கள் டிஃபென்ஸில் இருக்க, நீங்கள் எப்படி வாங்க முடியும் சொத்து சொல்லாமல்? அது வளைச்சி வாங்கி வச்சுருக்காரு தங்கச்சிக்கு பொண்டாட்டிக்குன்னு சொல்லி. இப்போ இவங்களே தான் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. தங்கச்சி பேர்லேயே சொத்து இருக்குன்னா தங்கச்சி டேரெக்டாக வாங்கிச்சின்னு கதை கட்டிக்கலாம் கோர்ட்டில். ஆனால் இப்போ டேரெக்டாகவே இவங்களே சொல்கிறாங்க,
எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு எல்லாருக்குன்னு. அப்போ கோர்ட்டு இதை பார்க்கணும்ல, இதெல்லாம் இன்டிமேட் பண்ணி வாங்கினதா, இன்டிமேட் பண்ணாமல் வாங்கினதா, ஒரு டிஜிபியோட சம்பளம் அளவு, எப்படி நீ இவ்வளோ சொத்து வாங்கின எல்லாத்தையும் பார்க்கும்ல. அப்போ டோட்டல் சொத்தும் பறி போக போகுது. எல்லாம் சீல் வச்சுட்டு போயிடுவானுங்க. இவர் ப்ராப்பராக டெக்னிக்காக பயன்படுத்தி செட்டிங் போட்டு வாங்கியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஏன்னா தானே வாங்கியிருந்தார், நம்ம தங்கச்சி தானே, நம்ம பொண்டாட்டி பல்லவி தானே, நம்ம பொண்ணு தானே வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக மாட்டிப்பார். ஏன்னா இவர் இதனால கூட அவங்க தங்கச்சி பேர்ல வாங்கியிருக்கலாம் இல்லையா சார்? நம்ம பேர்ல தங்கச்சிக்கு பிரியப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, அதை சொல்லியிருக்காரு அவர். அதை மட்டும் நீ தலையிடாத, என் தங்கச்சிகளுக்கு வாங்கினா தலையிடாத, உனக்கு என்ன ஒன்றும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து சொத்து பிரச்சனைனா வேற என்ன காரணம் இருக்குமா சார்? வேறு காரணம் என்ன, ரிட்டையர் ஆகிட்டாரு, வீட்டில் இருக்கார், வயசாகிட்டு எப்படி இருப்பாங்க, தோணுன்னு இருப்பாங்க. அது தெரியும் தானே. ரிட்டையர் ஆனது பிறகு அவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய அயன் ஹேண்டு வேணும். குழந்தைக்கு தானே, 2ஆம் குழந்தை பருவம், தோணுங்கிறது சும்மாலாச்சு கூட ரைஃபிள் எடுத்து காட்டியிருப்பார், பயமுறுத்தியிருப்பார். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஆனால் 10 வாட்டி குத்தி இருக்க, 10-15 குத்தி இருக்காங்களே கத்தியில். ஆமாங்க, அந்த வெறி தீர குத்துறத ஒரு குத்துலேயே எல்லாம் குத்துறா முடிஞ்சு போகும் நிறையாளரை. இந்த இடம் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும், இந்த இடம் தான் உள்ளே போயிடும். இதெல்லாம் குத்துற உள்ளே போயிடும், இங்கே வந்துடும். இதில் என்ன இருக்குது மேலே அவங்கள்ட்ட ஒரு குத்துலேயே பஞ்சிங்கெலாம் முடிஞ்சிடும். அடுத்த பஞ்சிங்கெல்லாம் வெறியில் குத்துறது தான். நான் குலகாரி ஆக்கிட்டேன்னு குத்துறது தான். இன்னொன்று பொழைச்சிக்க கூடாதுங்கிறத குத்துவாங்க. மயக்க கிடந்து எழும்பிட போகிறாங்க. நாளைய மனிதன் மாதிரி அஜயரத்தன் மாதிரி எழும்பிட்டா என்ன செய்யுது, போட்டு குத்துன்னு குத்துறது தான். அதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க. நான் காலையில் பார்த்தோன்னே தெரிஞ்சுது. மேபி 2 பேருமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. மகள்லாம் கோச்சு கூட பேசாம கூட இருந்திருப்பாங்க. கீழே வந்தாலே சண்டையாக இருந்தால் எரிச்சலாக இருக்காதா? அவங்க நிம்மதியாக வாழ்வாங்களா, தொண்ணூத்தொன்னு கிழவங்களுக்கு சண்டையை போட்டிருப்பாங்களா? அவங்க கூட ஒதுங்கி வாழ்ந்துருக்கலாம். என்னென்ன புலன் விசாரணை செய்யட்டும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வர பிரச்சனைகளை வந்து கொலை பண்ணுறாங்க இல்லையா சார்? இது பிடிக்கலன்னா பிரிஞ்சு வாழறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல? அதாவது நான் அது நிறைய இந்த எண்டு நீங்கள் கேட்கக்குள்ள இப்படி தான் சொல்கிறேன். ஒருத்தரோட எக்ஸ்டெண்ட் ஈகோவில் நின்று சண்டை போடாதீங்க. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். எனக்குன்னு ஒரு ஈகோ பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடக்கூடாது. பட் இவங்க எல்லாருமே ஆரம்பிக்கிறதே அந்த எக்ஸ்டெண்ட் ஈகோலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து தான் ஃபைட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அது எல்லா இடத்துலையும் கொலையில் போய் முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் விலகி போகிறது, அந்த விலகி போகிற புள்ளி யாருக்குமே தெரிய மாட்டுது. எந்த இடத்துல விலகி போகணுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது யாருக்குமே இங்கே புரியறதில்ல. எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு மோதி பார்ப்போன்னு மல்லு கட்டுறாங்க. அது இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வந்துடும். நீங்கள் அரசனை விட்டு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டி விட்டு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு ஒத்து வரலன்னா கண்டிப்பாக பிரிந்து வாழ்கிறது தான் நல்லது. கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லீகலாக உங்களுக்கு மனைவிங்கிற முறையில் நிறைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு ஆளாளுக்கு சந்தோஷமாக பிரிஞ்சு போகிறது தான் நல்ல வகையில் அமையும் மொழியை. நம்ம அதை விடுத்துட்டு நம்ம இதில் போய் மல்லு கட்டி ஒரு கொலை செய்கிறதெல்லாம் வந்து, அவர் டிஜிபியாக வாழ்ந்தவர், அவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் உள்ளவர், அவருக்கு எவ்வளோ பெரிய சங்கடத்தை தரும். இது அவருக்கு மட்டுமா, அவங்க குடும்பத்துக்கும் சங்கடத்தை தரும். யாரை கொலை செய்வதனாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடாது. கொலை ஒருபோதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. நன்றி.